ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் ஆனி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே தான் அதிரசம் தான் செய்ய போகிறோம். அது ஹிட் ஆச்சா ஃப்ளாப் ஆச்சான்னு சொல்லி ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிரசம் செய்கிற பிளான் எப்போ வந்துச்சுன்னா, தீபாவளி வருதுல, ஒரே ரீல்ஸ்லாம் பார்க்குறேன். ஃபுல்லாக வந்து அதிரசம். எனக்கு வந்து வெள்ளை அதிரசம் பிடிக்கவே பிடிக்காது. சக்கரை அதிரசம் தான் ரொம்ப பிடிக்கும். நானும் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அம்மா அதிரசம் செய்யுங்கம்மா, சக்கரை அதிரசம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அவங்க எனக்குலாம் அதெல்லாம் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டைம் இல்லை. அதுக்கப்புறம் நானே யூடியூப்பில் பார்த்து அது வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷனில் டக்கு டக்குன்னு வரும். ஸோ ஆஃப்டர்நூன் போல் பச்சரிசி வந்து கொஞ்சமாக போட்டு ஊற வச்சுட்டு இப்போ அதை நான் காய வச்சுருக்கேன். ஸோ அது ஏதோ இப்படி போட்டு இல்லைன்னா இப்படி ஒட்டணும். இது ரொம்ப ஈரமாக இருக்குது, லைட்டாக தான் ஒட்டணுமா. அந்த பதத்தில் வந்ததுக்கப்புறமா அரைக்கணும்னு சொல்லி ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். பார்ப்போம். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எப்படி வரும்ன்றது தெரில. அதனால் வந்து நான் கொஞ்சமாக அரிசி தான் எடுத்திருக்கேன். அப்புறம் நிறைய யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணிட்டோன்னா அது கொத்திட்டு விழும் வீட்டில். அதனால நான் கொஞ்சமாக அரிசி தான் எடுத்திருக்கேன். அதில் எவ்வளோ வருதோ அது வரைக்கும் வந்தால் போதும். ஃபஸ்ட்டு அது உருப்படியாக வந்தால் போதும். அதனால தான் நான் வந்து பாட்டிக்கிட்ட வந்திருக்கேன். பாட்டிக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இது வரைக்கும் பாகுலாம் எடுத்ததில்லை, எங்கள் வீட்டில் அதெல்லாம் கிடையாது, நோம்புலாம் கிடையாது, அதனால் எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. குக்கிங்லாம் அப்பப்போ பண்ணால் நம்மளுக்கு அந்த ஒரு இது காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு இது வரும். நம்ம குக்கிங் பக்கமே போகாத ஆள், அதனால் அதுவும் எடுத்தோடனே அதிரசம் அந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கோம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து அரிசி வந்து காய வச்சு அதை அரைச்சி ஜெலிச்சு எடுத்துன்னு வந்து வச்சுருக்கோம். இது ஏன் இப்படி அழுத்தி வச்சுருக்கோன்னா, அப்போ தான் அந்த ஈரப்பதம் அப்படி இருக்கும்னு சொல்லி அழுத்தி வச்சுருக்கோம். இப்போ வந்து சர்க்கரை வந்து ஒரு மெஷர்மெண்ட்டில் ஏனத்தானே தான் எடுத்து வச்சுருக்கிறது. இப்போ வந்து ஆயாக்குமே வந்து பாகு எடுக்க தெரியாது, இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ண போகிறாங்க. பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. பாகில் எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுன்னு ரொம்ப நேரம் கன்ஃபியூஷன் போய் ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நாங்கள் வந்து சர்க்கரை போட போகிறோம். எல்லா கடவுளையும் வேண்டிக்கோ ஆயா நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஊற்றினா கட்டியாகிடும் ஆயா. தண்ணி வந்து கொஞ்சம் இருக்கணும்னு நினைக்கிறேன். காட்டு தண்ணி இருந்தால் தானே போட்டு கலக்கிறது கரெக்டாக இருக்கும். அது கொச்சினா தண்ணி ஆகும்பா. திருப்பி சர்க்கரையே ஆகாமல் இருந்தால் சரி. சர்க்கரை இப்போதைக்கு போதும். பாகு வருமா இல்லையான்னு தான் இப்போ இது கேள்வி. இந்த மாவுக்கு அது கரெக்டாக இருக்குமா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறாயா? ஐயா மாவு இப்போ போடக்கூடாதியா, பாகு வந்தால் தான் போடணும். எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கிய ரெடியா? அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கேன், தண்ணி பத்தாதுன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மாவு கலக்கிற அளவுக்காச்சும் இருக்கணும்ல. இது எப்படி குண்டானோட இருக்கு. அதுவும் தண்ணியாக இருக்கும். ஊத்துடி. ஒரு வெள்ளம் தண்ணி உருண்டு வரும். சக்கரை உருளுமா? உருளும். ஒரு கியூரியாசிட்டிலே இருக்கிறோம்ல. இந்த பாரு வருது பாரு. வரணும். கலரு இப்படி வந்தாதான் வந்து பாகு கன்சிஸ்டன்சி வந்துச்சு. உருண்டியா என்ன பண்ணோம் இப்போ? நிறுத்திடணுமா? ஐயா நிறுத்தணும். இறக்கிட்டு தான் போடணும். ஐயோ சுடுதியா? போடு. நல்லா வரணுமா? எழுத்து கலரு சுடுதியா கரண்டி? புடி 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 புடி. போடு 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 போடு.
போடு தட்டிடு. நல்லா துடைச்சி போடு. அதுதான் வந்துச்சு. இதுதான் கன்சிஸ்டன்சியா? அவ்வளோதான், செஞ்சுட்டோம் மாசா. நீ மாவுலாம் போட்டு மாசா பண்ணிட்டோம். எப்படி ஆயா ஃபீல் பண்ணுற? ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்க. தட்டி பார்க்கணும். தட்டி பார்த்துட்டு அது பிரியாமல் வந்தால் தான் ஆயா வந்து அதை என்ன சொல்கிறது ஓகே சொல்லுவாங்க, இல்லைன்னா அது வந்து ஃப்ளாப்பு தான். என்ன பார்ப்போம். அது வந்து நல்லா ஒரு 2 hours ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் எண்ணெயில். பிரியாமல் வரணும். நெக்ஸ்ட்டு டாஸ்க் அதுதான், பிரியாமல் வரணும். அது அப்படியே உடியா கொஞ்ச நேரம். மூடிட்டு வா. ஆ மூடினுவான்றாங்க என்ன. நான் மூடின்னு போகிறேன். பாய். ஆஃப்டர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வரேன். A few moments later. டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா? அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட போனோமோ திருப்பி ரிட்டன் வந்து பார்க்கும்போது கரண்டி வந்து மாவு கூட ஒட்டிகிட்டு இருந்துச்சு, வரவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காகிடுச்சு. அதுக்கப்புறம் பாட்டி வந்து சுத்தண்ணிலாம் ஊற்றி அதை என்னவோ ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுத்தண்ணி ஊற்றினோடனே ரொம்ப தண்ணியாகிடுச்சு. ஆனால் அது வந்து மாவு கன்சிஸ்டன்சியில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஆயாவும் லாஸ்ட் வரைக்கும் ஹோப்பை விடாமல் என்னென்னோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது லாஸ்ட் வரைக்கும் வரவே இல்லை. இந்த அதிரசம் வந்து ஃப்ளாப் தான் ஆச்சு. நெக்ஸ்ட் டைம் நம்ம சரியாக பண்ணோம். ஓகே.